வணக்கம் நண்பர்களே. நம்ம எம்டிக்கு வந்து இன்றைக்கி பெயில் கிடச்சிருக்கு. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். போன வீடியோவிலே நம்ம சொல்லியிருந்தோம் மறைமுகமாக யாருமே கிட்டத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு ரொம்ப செக்யூராக அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சில விஷயங்களை வந்து நம்ம வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத. அதனால் வந்து எம்டி வெளியில் வரைக்கும் சில விஷயங்களை வந்து நம்ம மறைமுகமாகவும் ரகசியமாகவும் வச்சுருக்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லது. சொன்ன மாதிரியே இப்போ நமக்கு வந்து பெயில் கிடச்சி அவர் வெளியில் வந்துட்டார். அநேகமாக வந்து நாளைக்கு அவர் வீடியோ வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ வெளியிடுவார் அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோ தூரம் காத்திருந்தோமோ அந்த காத்திருப்புக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. எவ்வளவோ பேர் வந்து தவம் இருந்த மாதிரி காத்து கிடந்தாங்க. அதுக்கு இறைவன் வந்து கடைக்கண் காட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாக விரைவில் நாம் வந்து ஒரு செய்கை நம்ம செய்ய போகிறோம் நம்ம சேனல் சார்பாக. எத்தனையோ பேர் நம்மளை இகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து வாயடைக்கிற விதமாக இப்போ ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து ஒரு வரலாற்றிலே வந்து மிகச்சிறப்பான ஒரு சம்பவம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒருத்தருக்காக வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கு மேலே வந்து அவர் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தவம் இருந்தோம். நம்ம ஏளனமாக பேசின பல பேருக்கு இன்றைக்கி முகம் சுளிக்கிற மாதிரியான சம்பவம் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து வயிற்றுச்சல் அதிகமாக தான் இருக்கும். அது இத்தனை நாள் நம்மளை எவ்வளோ வயிற்றுச்சல் படுத்தியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு பலாபலனாக வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சரி நண்பர்களே, இப்போ நம்ம எம்டிக்கு பெயில் கிடச்சிருச்சு. இந்த மகிழ்ச்சியான செய்தியை வந்து உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே வந்து கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் தான் சொல்லணும். இதை நாளைக்கு இது சம்மந்தமாக தெளிவாக விரிவாக ஒரு வீடியோ வந்து நம்ம போடுவோம். அதில் இன்னும் பல தகவல்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மகிழ்ச்சியையும் கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாமே ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுங்க. மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.